தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியில் நடைபாதை புதுப்பிக்கும் பணி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினம். வில்லியனூர் பாஜக அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். உருளையன்பேட்டையில் இரும்பு கல்வெட்டுக்கள் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் நடைபெற்ற பாரம்பரிய வீதி விளையாட்டு போட்டி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நெட்டப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்த நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதை புதுப்பிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். கதிர்காமம் தொகுதியில் சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதை ரூபாய் 52,89,000 மதிப்பில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன், அப்பகுதியில் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். வில்லியனூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலகத்தில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்தாபன தின விழாவினை கொண்டாடினர். மேலும் வருகின்ற 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தின கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்துவது பற்றி மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை ஆம்பரீஷ், மங்களம் சபரிகிரீசன், வில்லியனூர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் விழா நிகழ்ச்சிகளை மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், கனகராஜன், மாவட்ட நிர்வாகிகள் அமிர்தராஜன், இளவரசன், பிரசன்னா, ஜெயக்குமார், விண்ணரசன், வேதகிரி ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் பகுதியில் புதிய இரும்பு கல்வெட்டுகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்த சாலை, காமராஜர் வீதி, கோவிந்த சாலை, அந்தோணியர் கோவில் தெரு, அரசு குடியிருப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ள வாய்க்கால் கல்வெட்டுகள் சிதிலமடைந்திருப்பதை அறிந்து புதியதாக இரும்பு கல்வெட்டுகள் அமைக்கும் பணிகள் நகராட்சி மூலம் ரூபாய் 10 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இவ்விழாவிற்கு புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். நகரின் முக்கிய பகுதியில் காலியாக உள்ள இடத்தில் பராமரிப்பின்றி விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறி உள்ளதை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி ஊழியரிடம் இவ்விடத்தை காண்பித்து சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகரின் முக்கிய பகுதியான அண்ணா சாலை போது எதிர்ப்புறத்தில் புதுச்சேரி நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியார் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருந்தார். கடந்த 2011-2016 அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரு என்கின்ற குப்புசாமி பெரும் முயற்சி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தனியார் வசம் ஆக்கிரமித்து இருந்த இடத்தினை மீட்டு நகராட்சி வசம் ஒப்படைத்தார். நகராட்சியின் சரியான பராமரிப்பின்றியும் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள இடத்தை காலியாக வைத்ததில் அவ்விடத்தில் விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவ்விடத்திற்கு உடனடியாக அழைத்து நகரின் மையப்பகுதியில் இப்படி ஒரு அலங்கோலமாக நகராட்சிக்கு சொந்தமான இடம் இருப்பதை கண்டு மிகவும் வருத்தம் தெரிவித்தார். நகராட்சி ஆணையர் அவர்கள் இதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்தார். கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் இலவச நீர்மோர் பந்தலை வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அஇஅதிமுக செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் கண்டமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் இலவச நீர் மோர் பந்தல் அமைத்து தினம்தோறும் பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் மோர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கோடையில் பொதுமக்களின் தாகம் தணிப்பதற்காக தர்பூசணி, இளநீர், மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கண்டமங்கலம் ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்ற இலவச நீர்மோர் பந்தலை ஒன்றிய செயலாளர் கண்ணன் திறந்து வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்பின் நோனாங்குப்பம் கிராமத்தில் ஆத்தங்கரை குறுக்கு வீதிக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கத்தின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 16,65,000 திட்ட மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் ஓடைவெளி கிராமத்தில் உள்ள ராமதேவு நகருக்கு வளர்ச்சி நிதியின் மூலம் ரூபாய் 7,43,000 மதிப்பீட்டில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி ஆகியவற்றை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், முன்னாள் தொகுதி தலைவர் ரஞ்சித், பழனிவேல் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலயம் சார்பில் நடைபெற்ற ராம நவமி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அவதரித்த நாளையொட்டி ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலய சார்பில் ராமநவமி விழா கிழக்கு கடற்கரை சாலை தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து கீர்த்தனை, பஜனை, மகாபிஷேகம், ராமர் ஆரத்தி, பகவான் ராம உபன்யாசம், புஷ்பாஞ்சலி, மாறுவேட போட்டி, ஸ்ரீ ராம தாரக ஹோமம் நடைபெற்று புஷ்ப அலங்காரம், மகா அலங்காரம், ஸ்ரீ ராம தாரக ஹோமம் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ராதாகிருஷ்ணா ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஏம்பலம் தொகுதி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இதனை அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் நெட்டப்பாக்கம் கொம்பின் பஞ்சாயத்து சார்பில் ரூபாய் 20 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்க திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் நாகராஜ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ் அவரது இல்லத்தில் கட்சி கொடியினை ஏற்றி பேரணி துவக்கி வைத்தார். பாரதிய ஜனதா கட்சியின் துவக்க நாள் ஸ்தாபன தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் தனது கிளையில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சியின் கொடியை ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளை தலைவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை துவக்கி வைத்து கலந்து கொண்டார். பின்பு கடலூர் ரோடு நயினார் மண்டபம் பேருந்து நிலையம் அருகில் கட்சி கொடியேற்றி பாரத மாதா உருவப்படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார்.
விழாவில் மூத்த நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர் பச்சையப்பன், மாநில செயற்குழு உறுப்பினர் பத்மநாபன், முன்னாள் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி கீதா சிவனேசனை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தார். விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் கமலக்கண்ணன், கட்சி நிர்வாகி சின்னத்தம்பி, முதலியார்பேட்டை தொகுதி தலைவி புவனேஸ்வரி, தொகுதி மகளிர் அணி வசந்தி, பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தனியார் பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. புதுவை வடக்கு கிருஷ்ணா நகர் லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் புதுவை பப்ளிக் பள்ளியின் 5வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் பூங்காவனம் மற்றும் பள்ளியின் முதல்வர் செந்தில்குமாரி தலைமை வகித்தனர். பள்ளி ஆண்டு விழாவில் சைபர் கிரைம் காவல் உயர் அதிகாரி கீர்த்தி கலந்து கொண்டு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பம், நடனம், நாட்டியம், கராத்தே, தமிழ் மற்றும் ஆங்கில நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் நிர்வாக அதிகாரி சங்கீதா நிறைவாக நன்றி கூறினார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் நடைபெற்ற பாரம்பரிய வீதி விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரம்பரிய வீதி விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. கட்டிடக்கலை வல்லுநர்கள் சுகுணா ஆனந்தி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இப்போட்டியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்து போட்டிகளில் கலந்து கொண்டார். நகர பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இப்போட்டி நடைபெற்றது. போட்டியில் பாரம்பரிய விளையாட்டுகளான பம்பரம், சுங்கரக்காய், பல்லாங்குழி, பச்சை குதிரை, உரியடி, கோலிக்குண்டு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியிலிருந்து 20க்கும் மேற்பட்டோர் இப்போட்டியை நடத்தி கண்காணித்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் விளையாடினர். மேலும் பாரம்பரிய உணவுப் பொருட்களும் வீதி விளையாட்டிற்கு வந்திருந்த சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டது. நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள நீர் தேக்க தொட்டிக்கு பயன்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறு பயனற்றதன் காரணமாக பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் மற்றும் மணவளை தொகுதி பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் கால பூஜை நடைபெற்ற நிலையில் 4ஆம் கால பூஜை கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கோகுலம் நகரில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள கோகுலம் நகரின் உட்புற தெருக்களுக்கு ரூபாய் 47,77,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தியாகராஜன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். கோடை வெயிலினை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூடப்பாக்கம் தொண்டமனத்தம் பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழக ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் விஜய் சுதாகர் ஏற்பாட்டில் கோடை வெப்பத்தினை தணிக்கும் வகையில்
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம், தொண்டமாநத்தம் ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, மேங்கோ ஜூஸ் உள்ளிட்ட குளிரூட்டும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகி புதியவன், ஊடகப் பிரிவு இணை செயலாளர் நிரேஷ், கிளை நிர்வாகிகள் கவியரசன், பார்த்திபன், லோகேஸ்வரன், ஆனந்த், துத்திப்பட்டு விஜய், தொண்டமாநத்தம் பாலச்சந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர், குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான், வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காமராஜர் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் கேரம்போர்டு, இறகுப்பந்து, கிரிக்கெட் உபகரணங்கள், கால்பந்து மற்றும் கைப்பந்து, டென்னிஸ் பேட் மற்றும் சிறுமிகளுக்கான விளையாட்டு உபகரணங்களை சன்மூன் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் தலைவியும் தொழிலதிபரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜஹான், வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி கால்கோள் தொடக்க விழா நடைபெற்றது. உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா மற்றும் கால்கோள் விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகா சுதர்சன ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கால்கோள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சிறப்பு வழிபாடு செய்தனர். மேலும் சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு ஆலயத்தின் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள், திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன், சிவாச்சாரியார் அமிர்த கணேசன், ஆலய நிர்வாகி துரைராஜன் மற்றும் ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை பெத்தாங் கிளப் நடத்திய 2ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா உழவர்கரை பள்ளியில் நடைபெற்றது. உழவர்கரை பெத்தாங் கிளப் நடத்திய 2ஆம் ஆண்டு பரிசளிப்பு விழா உழவர்கரை பில்லாபாங் பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் சமூக சேவகி லாவண்யா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கினார். முதல் பரிசாக கோப்பையும், 5ஆம் பரிசாக கோப்பை வழங்கினார் மற்றும் வீரர்களுக்கு 16 பேருக்கு தலா ₹1000 வீதம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், மேற்கு மாநில வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேல், உழவர்கரை தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி மற்றும் பிச்சவீரன்பேட் சார்ந்த முருகன், ஐயப்பன், செல்வமணி, அன்பழகன், குமார், வேலு மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம், பிரசாந்த், ராஜேஷ், சிவபாலன், அருள்பாண்டி, ஜெயபால், யுவராஜ், ஐயப்பன், தக்கக்குட்டை, சரளா, அமலா, சந்திரா, உமா மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கராத்தே அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான தற்காப்பு கலை பயிற்சி போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. கராத்தே அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. பள்ளி முதல்வர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். கிக் பாக்ஸிங் கோச் நந்தினி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மைய நிறுவன தலைவர் டாக்டர் சசிகுமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக் கராத்தே அசோசியேஷன் கோச்கள் நவீன், சோவன், கோபிநாத், பரத், கார்த்திக், கோபிகா, ஷர்மிளா, கித்தனா, காவியா, நம்மதா, கோபிகா கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் கூட்டம் தட்டாஞ்சாவடி தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகம் மற்றும் செயற்குழு, தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் அணி தலைவர்கள் கூட்டம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி VVP நகரில் அமைந்துள்ள தலைமை கழக அலுவலகத்தில் கழக தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் ராஜன் அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கழகத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தலைமையில் தொகுதி கமிட்டி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. நிலுவையில் உள்ள முதியோர் மற்றும் விதவைகள் பென்ஷனை எந்த ஒரு காரணம் சொல்லி நிராகரிக்காமல்
தகுதி படைத்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட கவர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் மக்களை ஏமாற்றும் விதமாக 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து அறிவித்திருப்பதை தொகுதி வாரியாக மக்களை சந்தித்து எடுத்துக் கூறுவதென்றும் மக்களின் பிரச்சினைகள் முன்வைத்து தொகுதி வாரியாக போராட்டம் நடத்துவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று இக்கூட்டம் அரசை கேட்டுக்கொள்கிறது. மாநில அந்தஸ்து சம்பந்தமாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் நேரடியாக டெல்லி சென்று பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்று முதல்வர் அவர்களை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தன், செயலாளர் சிவகுமார், ரவிக்குமார், பரந்தாமன், துணை செயலாளர்கள் கலியபெருமாள், உதவி செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.